ஸ்டாஃப் எல்லாம் விச்சுவுக்கு குட் மார்னிங் சொல்றாங்க. பார்வதி கிட்ட ஒரு ஸ்டாஃப் கேக்குறாங்க, முன்னாடிலாம் அடிக்கடி ஆபீஸ்க்கு வருவீங்களே, இப்ப என்ன ஆச்சு மேடம்? அர்ஜுனும் சொல்றாரு, நானும் பார்வதியை ஆபீஸுக்கு வர சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அவங்க தான் கேட்க மாட்டேறாங்க. வீட்டுல வந்தாலும் அர்ஜுன் ஆபீஸ் ஒர்க்கே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஆபீஸுக்கு ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்ப வர்றப்ப பாக்குறேன். பல்லவி, கண்ணனோட ஒய்ஃப். ஹாய் மேம். ஹாய் கைஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இது என் கடைசி பையன் கண்ணன், இது அவங்களோட ஒய்ஃப் பல்லவி. மிஸ்டர் கண்ணன் இன்னையில இருந்து நம்ம கம்பெனில வைஸ் சேர்மனா ஜாயின் பண்ண போறாரு. எல்லாரும் கைய தட்டுறாங்க. நேற்று இந்த ஆபீஸ்ல முடிவு எடுக்கிறது எனக்கு அடுத்து அர்ஜுன் இருந்தாரு, இனிமேட்டு கண்ணனும் ஜாயின் பண்றாரு. நான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில முக்கியமான நாள். இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு நான் 20 வருஷம் உழைச்சிருக்கேன் இந்த ஆபீஸ்ல. இது உனக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு. கவனமா வேலை பார்க்கணும், சரியா? சரிப்பா. எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து கை கொடுக்குறாங்க கண்ணனுக்கு. நான் இதான் உன் சீட்டு, உட்காரு. பல்லவி சொல்றாங்க, மாமா உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் மாமா. ஆமா, நான் கேட்ட உடனே அவ்வளவு பெரிய பதவிய கண்ணனுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் மாமா. கேட்டது ரொம்ப நியாயமான கோரிக்கைமா, அதனாலதான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேம்மா. அம்மா, நீங்க எல்லா பிசினஸ் மீட்டிங்லயும் அவரை நீங்க கூடவே வச்சுக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாரு. இது என்னோட கடமைம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் மாமா. கலக்கிற கண்ணா. அண்ணி, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. இன்னே மாதிரியே நீயும் பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும். விளையாட்டுத்தனத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஆபீஸுக்கு சின்சியரா வேலை பார்க்கணும். அண்ணி, வேலை எப்ப முடியும்? வீட்டுக்கு போகணும்ல அண்ணி. என்ன கண்ணா, பயப்படக்கூடாது. வீட்டுல இருக்கப்ப நல்லா இருக்கும் அண்ணி. இங்க ஆபீஸ்ல புதுசு புதுசா இருக்காங்க, ஃபார்மல்ஸ்ல வேற இருக்காங்க, அதுவும் ரூம் ஏசி ரூம் வேற. எனக்கு பார்த்தாலே மூச்சு முட்டுது. யாரும் சத்தமா கூட பேச மாட்டாங்க. அப்பனா கண்ணா, நீயும் சத்தம் போடாம தான் பேசணும். அண்ணி, எனக்கு வராதே. நீ அப்பா கிட்ட சொல்லி வீட்டுல இருந்தே வேலை பாக்குற மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா? என்ன கண்ணா? பல்லவி கேக்குறாங்க. என்ன கண்ணை சொல்றான்? ரொம்ப பிடிச்சிருக்கான், முன்னாடியே வேலைக்கு வந்துடலாமேன்னு ஃபீல் பண்றான். பார்வதி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆல் த பெஸ்ட் கண்ணா. இந்த சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு நாங்க வர்றப்ப எல்லாம் நீ எந்திரிச்சு நிக்க வேண்டிய கவலையே இல்ல, உட்காரு. அர்ஜுன், சிவா இன்டர்நேஷனல் கம்பெனில நம்ம ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க? ரொம்ப கம்மியா தான்ப்பா கோட் பண்ணிருக்காங்க. 50 lakhs கோட் பண்ணிருக்காங்கப்பா. உங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு வருது? லேபர் எல்லாம் சேர்த்து 13 வருதுப்பா. இது ஒரு யூனிட்ல மத்தவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணுவோம்? நம்ம ஈஸியா 18 பண்ணலாம்ப்பா. மார்க்கெட்ல 20 முடியும், டிமாண்ட் இருக்கு. குரூப் ஆஃப் கம்பெனி நம்ம கூட இத்தனை வருஷமா டிராவல் பண்றாங்க. அவங்கள இட்டு பல்க் ஆர்டர்லாம் நமக்கு வர வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கோட் பண்ணலாம்? நானும் அர்ஜுனும் பேசினதை கேட்டேன்ல, எவ்வளவு கோட் பண்ணலாம் சொல்லு. நீங்க நிறைய அவங்க கூட பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்பனா 10 லட்சத்துக்கு கொடுத்தோம்னா ஒரேடியா அவங்கள கவுத்திடலாம். பாத்தீங்கன்னா மொத்த ஆர்டரும் நமக்கு தான்ப்பா. எதுக்கு சிரிக்கிற? நமக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்டே 30 லட்சத்துக்கு வருது. நீ சொல்ற மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தா நமக்கு 20 lakhs லாஸ் ஆகுதுல்ல. என்னப்பா, கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டை ஏத்திக்கிட்டு போலாம்ல. நம்ம எப்ப ரேட்டை இன்க்ரீஸ் பண்றோமோ அப்ப வேற டீலர் கிட்ட போயிடுவாங்க. அர்ஜுன், இவனுக்கு பிசினஸ பேசிக்ல இருந்து சொல்லி கொடு. சரிப்பா. பல்லவி, நீ அடுத்த கட்டம் வரணும்னு பாக்குறா. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். எங்களுக்காண்டி கூட நீ வேலை பார்க்க வேணாம், பல்லவிக்காண்டி நீ வேலை பாரு. நாம உங்க அண்ணன் கிட்ட கேட்டு கத்துக்க, சரியா? சரிப்பா. அப்பா சொல்றது எதுவுமே புரிய மாட்டேதுன்னு. ரொம்ப சிம்பிள், கவனமா கேளு. அர்ஜுன் எல்லாத்தையும் எழுதி காமிச்சு கண்ணனுக்கு சொல்லி கொடுக்கறாரு. கண்ணன் அசதியில தூங்கிட்டாரு. நான் இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், தூங்கிட்டு இருக்க. நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன்னு நீ தானே எப்படியாவது காப்பாத்தணும். அவசரம் இல்லடா, மெதுவா கத்துக்கலாம். லேப்டாப்ப எடுத்துட்டு வந்திருக்காரு அர்ஜுன். அதுல டியூட்டோரியலா காட்டுறாரு. அதை பார்த்துக்கிட்டே திருப்பியும் கண்ணன் தூங்கிடுறாரு. இவ்வளவு சீரியஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்க. அண்ணா, தூக்கமா வருதுன்னு. அப்பா பார்த்தா என்னைய சத்தம் போடுவார்ரா. ப்ளீஸ், அப்பா முன்னாடி நடிக்கவாது செய்டா, வேலை செய்யற மாதிரி. எனக்கு நடிக்கவே வராதுன்னு. ஃபுல்லா ஏசி, அமைதியா வேற இருக்கு. தூக்கத்தை தானே உண்டாக்குது. இந்த சேரு, இந்த டேபிள் இல்லாட்டி இது பெட்ரூம் தானே. நம்ம லைட்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா?
மீட்டிங்ல இருக்காரு. சக்கரவர்த்தி ரிசப்ஷன்ல விஸ்வநாதனை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்றாரு. அப்பாயின்மெண்ட் இல்லாம சாரை பார்க்க முடியாது சார். நான் யாரு தெரியுமா? சீனியர் லாயர் சக்கரவர்த்தி. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, உடனடியா வந்துருவாரு. கொஞ்சம் உட்காருங்க சார். சார், உங்களை சக்கரவர்த்தி சார் பார்க்கணும்னு வந்திருக்காரு. சொல்றாரு, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவரை பார்க்கறேன்னு சொல்லுங்க. அது முடிய வெயிட் பண்ண சொல்லுங்க. சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாங்க ஸ்டாஃப்ஸ். அவரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாரு. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டியா? ஆமா சார் சொல்லிட்டேன். முக்கியமான மீட்டிங்கா, முடிச்சுட்டு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். சார், உங்களை உள்ள கூப்பிடுறாரு. சக்கரவர்த்தி சார், ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருந்தாங்க, அதனால மீட்டிங் முடிச்சுட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. உட்காருங்க சார். விஸ்வநாதன், உங்க இடத்த தேடி நான் வந்திருக்கேன். என்ன அசிங்கப்படுத்துறீங்க இல்ல சார்? என்ன விஷயம்னு ஷார்ட்டா சொல்லுங்க, எனக்கு அடுத்தடுத்து மீட்டிங் இருக்கு. நான் எதுக்காண்டி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? பொண்ணும் உங்க பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்காண்டி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா என் பொண்ணு. இதுக்கு காரணம் நீங்க தானே எனக்கு தெரியும் சக்கரவர்த்தி. இங்க பண்ணின தப்பால என் ஃபேமிலியில இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பையன் என் பொண்ணை லவ் பண்ணலாட்டி இந்த மாதிரி நடந்திருக்குமா? வேலை பார்க்குற இடத்துல வேலையை பார்க்காம என் பொண்ணை ஸ்பாயில் பண்ணியிருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்? யாரும் என்கிட்ட இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இப்ப ஆப்ஷனே இல்லை. அவ்வளவுதான், என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இங்க உங்க ஃபேமிலியோட முறையா என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும். சக்கரவர்த்தி சார், நடக்கவே நடக்காது. என் பையனை எப்பயோ தலைமொழிகிட்டேன். உங்க பொண்ணோட லைஃபுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. கிட்ட இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரிச்சு சார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. முடியும், நான் யாருக்கிட்டையும் பறிஞ்சு பேசினதே இல்லை. என் பொண்ணுக்காண்டி வந்தா மேலும் மேலும் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அவங்கள அவமானப்படுத்தணும்னு எதுவும் சொல்லல. என் முடிவு இதுதான், அதை தான் சொன்னேன். அதை என்னால மாத்திக்க முடியாது சார். குடும்பத்துல இருந்து யாரும் வராம உன் பையனை நான் கட்டி வைக்கணும். இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா சொசைட்டில என்னைய பத்தி என்ன பேசுவாங்க? அது உங்க பிரச்சனை. நீங்க என்கிட்ட சண்டை போடுற மூட்ல வந்திருக்கீங்க. அது இங்க நடக்காது. ப்ளீஸ் சார், கிளம்புங்க. பணம் வரமாட்டீங்க. வர முடியாது சார். என்னையும் உன் குடும்பத்தையும் என் பொண்ணை கேட்டு என் வீட்டு வாசலுக்கு வர வைக்கல. பேரு சக்கரவர்த்தி இல்ல. ஏன் பாத்துடலாம் சக்கரவர்த்தி, வர வைக்கலாம். விச்சு பாக்கலாம். அவர் இவ்வளவு தூரம் வந்து பேசும்போது எல்லா குழப்பத்துக்கும் அந்த சக்கரவர்த்தி தாண்டா காரணம். ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஈகோ நிறைய இருக்கிறவன். அவனுக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு இருக்க கூடாதா? சவால் விட்டுட்டு போறான். நான் அவன் வீட்டு வாசல்ல நிப்பேனா? நம்ம அஜய்ப்பா. டேய், அவனை பத்தி பேசாதரா. வேண்டாம். ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.